ரயில் பயணிகள் தக்கல் டிக்கெட் எடுக்க ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவசர கால ரயில் பயணங்களுக்கு உதவ தக்கல் மற்றும் பிரீமியம் தக்கல் முன்பதிவு முறையை பயன்படுத்தலாம் எனவும், மொத்த டிக்கெட்டுகளில் 30% தக்கல் முறைக்கு ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தக்கல் டிக்கெட்டை ரயில் நிலைய கவுண்டர்கள் மற்றும் IRCTC இணையதளம் மூலமாகவும் பதிவு செய்ய முடியும் எனவும், பெரும்பாலான ரயில்களில் தக்கல் முறையில் முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களுக்குள் டிக்கெட்டுகள் விற்பனையாகிவிடுவதால் பெரும்பாலான பயணிகள் ஏமாற்றமடைவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தக்கல் முன்பதிவு முறையில் முறைகேடு நடப்பதாகவும், அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாகவும் பயணிகள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து வந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை களையும் வகையில் IRCTC இணையதளம் மற்றும் செல்போன் செயலியில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் தக்கல் டிக்கெட் முன்பதிவை ஆதார் எண்ணை உறுதிப்படுத்திய பயனாளர்கள் மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவும், ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆதாருடன் OTP அடிப்படையிலான உறுதிப்பாடும் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தக்கல் முன்பதிவு தொடங்கும் நேரத்தில் முதல் 30 நிமிடங்கள் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், அதன்படி குளிர்சாதன பெட்டிகளில் காலை 10 முதல் 10:30 மணி வரையும், 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளுக்கு காலை 11 முதல் 11:30 மணி வரையும் பொதுமக்கள் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது.